கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த 10 நாட்களும் ஜெபத்தில் எல்லாரும் பங்கு பெற்றோம். அன்றையும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பட் வென் யூ ப்ரே என்ற மைய கருத்தின் அடிப்படையில் 10 நாட்களும் பரமண்டல ஜெபம் பற்றி படித்தோம். இன்னைக்கு நான் படிக்க போகிற தலைப்பு மாபெரும் மாதிரி ஜெபம், த கிரேட் மாடல் ப்ரேயர். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் ஸ்நானன் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனிடம் ஒரே ஒரு திறமையை அல்லது ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும், வரம் உங்களுக்கு கிடைக்கும், வரம் கொடுக்க ஆண்டவர் காத்திருக்கிறார் என்று சொன்னால் நீங்கள் என்ன கேட்பீர்கள்? நான் என்ன கேட்பேன்? ஆண்டவரே, நல்ல நண்பர்களை எனக்கு தாரும், பணம் சம்பாதிக்க எனக்கு வெளிநாட்டுக்கு போக வாய்ப்பை தாரும் அப்படின்னு கேட்போமா? வெளிநாடுகள்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்போமா? ஆண்டவரே, ஊழியம் செய்யணும், சத்தியத்தை அறிவிக்கணும், ஒரு பெரிய மீட்டிங் நடத்தணும், ஒரு பெரிய சர்ச்சை கட்டணும் என்றெல்லாம் கேட்போமா? இது போன்ற பல காரியங்களை கேட்போமா? என்ன கேட்போம்? ஆனால் சீஷர்களோ என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். யோவான் ஸ்நானன் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தாரேன். அதை பற்றி பைபிள் ஒன்றும் போடலைங்க. என்ன ஜெபம் அப்படிலாம் ஒன்றும் போடலை, ஆனால் சொல்லிக் கொடுத்திருக்காரு யோவான் ஸ்நானன். அதே போல எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, இதை எத்தனை அருமையான கலை! சீஷர்கள் ஜெபிக்கும் கலையை கற்றுத்தர கர்த்தரிடம் கேட்டார்கள். ஜான் ஹென்றி ஜோவட் என்ற ஒரு வல்லமையான பிரசங்கியார், ஒரு மிக பயங்கரமான பிரசங்கி. அவர் சொல்றாரு, என்ன சொல்லிக்கிறார் பாருங்களேன். இவர் தான் ஜான் ஹென்றி ஜோவட், ஜேஹெச் ஜோவட்னு சொல்லுவாங்க. I'd rather teach one man to pray than 10 men to preach. 10 மனிதர்களுக்கு பிரசங்கிக்கும் கலையை விட ஒரு மனிதனுக்கு ஜெபிக்கும் கலையை கற்றுக் கொடுக்கவே விரும்புகிறேன். 10 பேருக்கு எப்படி பிரசங்கம் பண்ணணும்பா அப்படின்னு சொல்றதை காட்டிலும் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறதா என்னுடைய விருப்பம். பெரியமானவர்களே, எத்தனை அழகான ஒரு வாக்கியம் பார்த்தீர்களா? ஏனென்றால் ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். ஜெபிக்க தெரிந்தவன் எல்லா சூழலிலும் பிழைக்க தெரிந்தவன். ஜெபிக்க தெரிந்தவன் ஜெயிக்க தெரிந்தவன். ஜெபிக்க தெரிந்தவன் எல்லா சூழல்களையும், எதிரடையான நேர்மறையான எல்லா சூழலிலும் அவனுக்கு தெரியும் எப்படி பிழைக்கணும், எப்படி தப்பிக்கணும். ஏன்னா அவனுக்கு ஜெபம் பண்ண தெரியும்ல. அதனாலேயே அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மாபெரும் மாதிரி ஜெபத்தை மனுக்குலத்திற்கு கற்றுக் கொடுத்தார். இந்த மாதிரி ஜெபத்தை, மாதிரி ஜெபம் எது? ஆண்டவர் என்ன சொல்லி கொடுத்தார்? உடனே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி கொடுத்தார். இந்த ஜெபத்தை எத்தனை இடத்துல படிக்கிறோம் பைபிளில்? எத்தனை இடத்துல படிக்கிறோம் பரமண்டல ஜெபம்? 2 இடத்துல. மத்தேயு 6ஆம் அதிகாரம், லூக்கா 11ஆம் அதிகாரம், 2 இடங்களில் வாசிக்கிறோம். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த மாபெரும் மாதிரி ஜெபம். அந்த மாதிரி ஜெபத்தை நம்ம ஜெப சிந்தையோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, கடந்த 10 நாட்களும் பரமண்டல ஜெபத்தை குறித்து நாங்கள் தனித்தனியாக வரி வரியாக விழா வாரியாக படித்தோம் ஆண்டவர். இன்றைக்கு அதன் சுருக்கத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆண்டவர், வராதவர்களுக்கும் கடந்த 10 நாட்கள் செய்திகளை கேட்காதவர்களுக்கும் இன்னும் கேட்டவர்களுக்கும் இந்த நாளின் பாடம் அடியனுக்கும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி தாரும். ஆவியானவர்களோடு தயவாக இடைப்படும். அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தின் மேன்மைகளை இன்றைக்கு கற்றுக்கொண்டு எங்கள் ஜெப வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றம் அடைய கிருபை செய்யும். கர்த்தாவை சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். நீர் பிறகு நாங்கள் சிறுங்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 10 கட்டளைகளும் பரமண்டல ஜெபமும், டெக்காலக் அண்ட் த லார்ட்ஸ் பிரேயர். சீனாய் மலையில்
பரமபிதா 10 கட்டளைகள் தந்தார். ஆசீர்வாத மலையில் உலக ரட்சகர் பரமண்டல ஜெபம் தந்தார். அப்படிதானே? ஆசீர்வாத மலைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைக்கு பேர் பைபிளில் இல்லை, ஆனால் தாபோர் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. தாபோர் மலை, அந்த மலைக்கு பேர் தாபோர். ஆகவே அங்கே உலக ரட்சகர் பரமண்டல ஜெபம், மலைப்பிரசங்கத்திலே பரமண்டல ஜெபம் தந்தார். 10 கட்டளைகள் மனுக்குலத்தின் பொது வாழ்வுக்கான சட்டம். உண்மைதானே? பரமண்டல ஜெபம் மனுக்குலத்தின் ஜெப வாழ்வுக்கான சட்டம். 10 கட்டளைகளை நாம் படித்தோம் என்றால் நமக்கு தெரியும், அதில் 2 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று, தேவனிடம் அன்பு. மாத்துறீங்களா? இந்த ஸ்லைட்ஸ் கொஞ்சம் மாத்துங்கம்மா. தேவனிடம் அன்பு முதல் 4 கட்டளைகள், அப்படிதானே? அடுத்த 6 கட்டளைகள் மனிதனிடம் அன்பு. மனுஷன் கடவுள்கிட்ட காட்ட வேண்டிய அன்பு முதல் 4 கட்டளைகள். அடுத்த 6 கட்டளைகள் மனுஷன் மற்ற மனிதர்களிடம் காட்ட வேண்டிய அன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே மாதிரி பாருங்களேன், பரமண்டல ஜெபத்திலையும் 2 பகுதிகள். முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் வரியை விட்டுருங்க, பரமண்டலங்களுக்கு எங்கள் பிதாவே, அதையும் விட்டுருங்க. கடைசியில் ராஜ்யம் வல்லமை மகிமை என்னைக்கு முடிவுகளை அதையும் விட்டுருங்க. இடையில பார்த்தீங்கன்னா 6 தேவைகள். அதில் முதல் 3 தேவனின் தேவைகள். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக, பரலோகத்தில் செய்யப்படுவோல் பூமியில். அப்போ தேவனுடைய தேவைகள் 3, மனுஷனுடைய தேவைகள் 3. ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய ஆகாரம், எங்களுடைய கடன்களை, பாவ கடன்களை மன்னியும், அப்புறம் சோதனையில் இருந்து எங்களை ரட்சியும். சரிதானே? சரிங்களா? அப்போ நம்முடைய தேவைகள் 3. அப்போ பரமண்டல ஜெபத்தில் இருக்கிற மாதிரியே 10 கட்டளையும் பாருங்க. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பு, மனிதனுடைய அன்பு. பரமண்டல ஜெபத்தில் தேவனுடைய தேவைகள், மனிதனுடைய தேவைகள். இந்த பரமண்டல ஜெபத்தின் ஆரம்ப வரி, நிறைவு வரி என ஆக மொத்தம் 8 வரிகள் கொண்ட எளிய ஜெபம். இட் இஸ் a simple prayer. நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்கணும், எளிமையா இருக்கணும். எவர் மனதிலும் எளியில் பதியும் சிறிய அதே நேரம் சிறப்பான ஜெபமே மாதிரி ஜெபம் என்று அழைக்கப்படுகிற கர்த்தருடைய ஜெபம் ஆகும். இது ஆக்சுவலாக கர்த்தருடைய ஜெபம்னு சொல்லி பழகிட்டோம். திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி லார்ட்ஸ் பிரேயர், திஸ் இஸ் ஆக்சுவலி டிசைபிள்ஸ் பிரேயர். ஆண்டவர் என்ன சொன்னாரு? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இயேசு கிறிஸ்து இந்த ஜெபத்தை அடிக்கடி பண்ணாரா? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு பண்ணாரா? கிடையாது. ஏன் தெரியுமா? அதில் இருக்கிற ஒரு வரி, எங்கள் பாவ கடன்களை மன்னியும். இயேசு கிறிஸ்துக்கு என்னங்க பாவ கடன்கள் இருக்கு? விளங்குதா உங்களுக்கு? ஆகவே ஒரு ஆசிரியர் எழுதுறாரு, இந்த ஜெபம் கர்த்தர் சீஷர்களுக்காக நமக்காக சொல்லிக் கொடுத்த ஜெபம். So this can be called as the disciples prayer. சீஷர்களின் ஜெபம் நம்முடைய ஜெபம் என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, அதை எப்படி போட்டிருக்கேன் பாருங்க, நாம் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, the manner in which we ought to pray. மத்தேயு 6:9 இதை வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நமது ஜெபங்களுக்கு இந்த ஜெபமே ஒரு சட்ட வடிவம், மாதிரி படிவம் என்று சொல்லலாம். பாருங்களேன், ஜான் கால்வின் என்ற ஒரு ரிஃபார்மர், பெரிய சீர்திருத்தவாதி, அவர் சொல்றாரு, let this be the rule and model according to which you frame your prayers. We ought to examine our prayers by this rule. மிக பிரபலமான ஒரு சீர்திருத்தவாதி, அவர் சொல்ல பாருங்களேன், நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் சட்டம் எதுவா? இந்த பரமண்டல ஜெபம். மாதிரி எது? இந்த பரமண்டல ஜெபம். இந்த ஜெபத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் இருக்க வேண்டும். இந்த ஜெபத்தின் அடிப்படையில் இந்த பரமண்டல ஜெபத்தை சட்டமாக வச்சு என்ன செய்யணுமா? நம்முடைய ஜெபங்களை நாம் பரிசோதனை செஞ்சு பார்க்கணுமா. அதனால கிளிப்பிள்ள மாதிரி பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களோட நாம் பரிசுத்தப்படுவதாக படபட ஆமேன் இப்படி சொல்றதுக்கு ஆண்டவர் சொல்லலை. இந்த ஜெபத்தை வச்சு என்ன செய்யணுமா? நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் கொஞ்சம் அலசி பார்க்க வேண்டும் என்று ஜான் கால்வின் சொல்லுகிறார். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இந்த பரமண்டல ஜெபத்தை சுருக்கமாக வரி வரியாக பார்க்க போகிறோம். முதலாவது வரி என்ன சொல்லுது? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அவர் ஃபாதர் which art in heaven. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? This prayer, இந்த வரி, this prayer is about resting.
திஸ் பிரேயர் இஸ் அபவுட் ரிலேஷன்ஷிப். இந்த ஜெபத்தில் என்ன சொல்றோம்? எங்கள் பிதாவே. அப்பா இருக்காருங்க, அப்பா எல்லாம் பார்த்துக்குவார். உண்மைதானே? சில நேரம் பிள்ளைகளை கேளுங்களேன், ஒவ்வொரு பிள்ளையுமே அவங்க அப்பாவை பற்றி என்ன சொல்லுவாங்க? எங்கள் அப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? எங்கள் அப்பா எப்படி தெரியுமா அப்படின்வாங்க. எல்லா பிள்ளைகளுமே சொல்லுவாங்க. நம்ம தான் எப்படி பேசுவோம் தெரியுமா? உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியாது அப்படி நம்ம பேசுவோம். இதை நம்முடைய வளர்ந்தவங்களுடைய புத்தி அதுதான். ஆனால் சின்ன பிள்ளைங்க தங்கள் அப்பாவை உயர்வாக நினைப்பாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, அதே போல தான் இந்த ஜெபத்தில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னா அங்கே என்னுடைய அப்பா இருக்காருங்க, அவர் எல்லாம் பார்த்துக்குவார். இளைப்பாறுதல். ஜெபம் என்பது இளைப்பாறுதல். ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவர் பார்த்துக்குவார். ஜெபம் என்பது உறவு. என்னுடைய அப்பா இருக்காரு, எங்கள் பிதா, அவர் பார்த்துக்குவார். 1 யோவான் 3:1 பாருங்களேன், வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். எவ்வளவு பெரிய அன்பு! அந்த பிதா தான் என்ன பண்ணாரு? குமாரனை நமக்கு அனுப்பினார் சிலுவையிலே மரிப்பதற்காக. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று ரோமர் 8:15 வாசிக்கிறோம். கலாத்தியர் 4:6 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஸ்பிரிட் ஆஃப் த சன். குமாரனுடைய ஆவி. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து மட்டும் குமாரன் கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே யார் தான்? எல்லாருமே குமாரர்கள், எல்லாருமே குமாரத்திகள். அப்படிதானே? இது எவ்வளவு பெரிய உறவு! கலாத்தியர் 3:26 வாசிக்கிறோம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லாரும் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. நம்மளாம் யாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் we are God's children. தேவனுடைய பிள்ளைகள். we are sons and daughters of God. சரிங்களா? எவ்வளவு பெரிய பரலோக உறவு! அப்போ ஜெபம்ன்றது உறவுங்க. உறவு. உறவு இருக்கா தேவனோடு? சிந்திக்க வேண்டும். நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால தேவனுடைய பிள்ளைகள் ஆவது மட்டும் கிடையாது. எபிரேயர் 2:11 படிச்சீங்கன்னா, நாம் கிறிஸ்துவின் சகோதரர்களும் ஆகிறோம். பாருங்களேன், அந்த வசனத்தை படிக்கிறேன். எபிரேயர் 2, ஹீப்ரூஸ் 2:11. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், கிரைஸ்ட் இஸ் அவர் எல்டர் பிரதர். கிறிஸ்துவானவர் நம்முடைய மூத்த சகோதரர். அப்படின்னா நம்மளாம் யாருங்க? கிறிஸ்துவின் சகோதரர்கள். சரிதானே? இந்த விசுவாசத்தினாலே, இயேசுவின் மீது வைக்கிற விசுவாசத்தினால் தேவனுடைய பிள்ளைகள் மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சகோதர சகோதரிகள். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே என்றால், திஸ் பிரேயர் இஸ் அபவுட் ரெஸ்டிங் அவர் ரிலேஷன்ஷிப். இது ஒரு உறவு. ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரு கிறிஸ்தவ வீட்டுக்கு முன்னாடி வந்தான், பிச்சை எடுக்க வந்தான். உடனே இந்த கிறிஸ்தவர் சொன்னாராம், இப்போ அவனுக்கு சாப்பாடு வேணுமா, வீட்டுக்கு பின்னாடி வா அப்படின்னாராம். சில வீட்டுக்கு பின்னாடி போனான். சரி, உனக்கு நான் சாப்பாடு தரணுமா, நான் ஒரு ஜெபம் சொல்லி கொடுக்குறேன், நீ அதை சொன்னா தான் நான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன் அப்படின்னாராம். உடனே சொன்னாராம் இந்த கிறிஸ்தவன், சொல்லு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னான். உடனே பிச்சைக்காரன் சொன்னான், பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதாவே அப்படின்னான். நல்லா சொல்லு, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே. இவன் திரும்ப சொன்னானா, பரமண்டலங்கள் இருக்கிற உங்கள் பிதாவே. ஏன்பா அப்படி சொல்ற? எங்கள் பிதாவே நம்ம எல்லாருக்கும் பிதான்னா, நீ சாப்பாடை முன்வாசலையே போட்டிருப்பைய, நீ என் பின்வாசலில் போடுற. வித்தியாசம் காட்டுறோமா? நம்ம நேர்வேறிட்ட வித்தியாசங்கள் காட்டுறோம்ல, பல வித்தியாசங்கள் காட்டுறோம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம். அவர் நம்முடைய பிதா, பரலோக குடும்பத்தின் பிள்ளைகள் நாம் எல்லாரும் அப்படின்றத முதல் வரியில ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 2வது, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹalloed be thy name. என்ன அர்த்தம்? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த ஜெபம் இந்த வரி என்பது பயபக்தியான பணிதலை பற்றியது. This prayer is about reverencing. Reverence, பயபக்தி.
பயபக்தியோடு பரிசுத்தரான தேவனை தொழுது கொள்ள எப்பொழுதும் நாம் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பயபக்தியோடு நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு நேரம் ஒதுக்குறோமா? அப்படிதான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, பரமண்டலம் சும்மா அப்படியே படபடன்னு சொல்கிறது கிடையாது. இந்த ஜெபத்தை வச்சு நம்ம பாடத்தை படிச்சுக்கணும். நாம் தேவனோடு நேரம் செலவிட ஆயத்தமாக இருக்கிறோமா? பயபக்தியோடு நேரம் ஒதுக்குகிறோமா? நம்முடைய வழக்கம் என்ன? படபடபடவென்று பட்டியலை ஆண்டவர் முன்னாடி வைத்து விட்டு, ஆண்டவரை இது வேணும் அது வேணும் அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்றெல்லாம் ஆண்டவருக்கு நிறைய கட்டளை எல்லாம் போட்டுட்டு படபடவென்று பட்டியலை வைத்து விட்டு கடகடவென்று ஓடி விடுவோம். அப்படிதானே? இதான் நம்முடைய வழக்கமாகிவிட்டது, வாடிக்கை ஆகிவிட்டது. பாருங்களேன், ஜெபம் எப்படி பண்ணணும்? எபேசியர் 5:20 பவுல் சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து. சரிதானே? அப்படி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஜெபிக்கணுமா? அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கு அப்படின்னு யோசித்து பாருங்க. பிலிப்பியர் 4:6 படிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்ன பண்ணுங்க, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம். எல்லாவற்றிற்காக 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிக்கிறோம், எல்லாவற்றிற்காகவும் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அப்படின்னு படிக்கிறோம். தேவனுடைய சித்தம் அது. பயபக்தியான பணிதல் ரெவரன்சிங். அப்போ இந்த ஜெபத்தில் நம்ம என்ன கேட்குறோம்னா, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் primarily we ask God to keep us from dishonoring his name. அவருடைய நாமத்திற்கு கனவீனம் உண்டாக்குவதிலிருந்து நம்மை காக்கும்படி கேட்கிறோம். ஆண்டவருடைய நாமம் என் மூலமாக மகிமைப்பட வேண்டும். பாஸ்டர் டேனியல் தாமஸ் அதை பற்றி பேசினார், 4வது நாள் பேசினார். ஒருவேளை அந்த 10 நாள் ஜெபத்தில் நீங்கள் ஒருவேளை நேரில் கலந்துக்க முடியாமல் போச்சுன்னா, அந்த ஒவ்வொரு நாள் மெசேஜை எடுத்து இந்த விஷயத்தை கேளுங்க. நம்ம சர்ச் குரூப்பில் டெய்லி நான் அனுப்பிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் 2 நாள் அனுப்புகிறேன். நேரம் எடுத்து கேளுங்க. ஆகவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹேலோட் பீ தை நேம். உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய நாமம் மகிமைப்படுவதாக. அது ஆண்டோடைய தேவை. 3, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Thy kingdom come. This prayer is about reigning. இந்த ஜெபம் என்ன அப்படின்னா, நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால், ஜெபம் என்பது அரசாட்சியை பற்றியது. நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சொல்றோம்ல, முதல்ல தேவனுடைய ராஜ்யம் எங்க வரணும்? நமக்குள்ள வரணும். தேவனின் பணியை உள்ள நமக்குள்ள வந்த பிற்பாடு, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள வந்த பிற்பாடு தான் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை முன்னேற்றி வைக்கிற, அவரது மகிமையை பறைசாற்றுகிற, அவரது ராஜ்யத்தை கட்டுகிற பொறுப்பு நம்முடையது என்பதை உணர்ந்து நம் ஊழியம் செய்வோம். உலகம் முழுவதிலும் உள்ள தேவ ராஜ்யத்தின் பணியில் நாம் பங்கெடுப்பதற்கு ஜெபம் நமக்கு வழியாக இருக்கிறது. பாருங்களேன், இந்த 10 நாட்களும் நம்ம ஜிசியிலேருந்து கொடுத்த ப்ரேயர் ரெக்வெஸ்ட் ஜெப குறிப்புகள் ஒரு 60-65 ஜெப குறிப்புகள் எல்லா டிவிஷனுக்காக ப்ரே பண்ணோம். பாருங்களேன், அப்போ ஜெபம் என்பது நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால், ஜெபத்தின் வழியாக நம்ம என்ன பண்ணணும்? உலகமெல்லாம் ஊழியம் பரவணும், சத்தியம் பரவணும்னு நம்ம தாங்குகிற ஊழியத்தை தாங்கு ஒரு வழி நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க. நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சும்மா சொல்கிறது கிடையாது. அந்த ராஜ்யத்தை வாழ்க்கையில் காட்டணும். அந்த ராஜ்யம் சீக்கிரம் ஸ்தாபிக்கப்படுவதற்காக ஜெபிக்கணும், ஊழியத்தை செய்யணும். 1 கொரிந்தியர் 4:20 பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிற தேவனுடைய ராஜ்யம். நம்முடைய ராஜ்யம் வருவதாகன்னு சும்மா சொல்றது கிடையாது, பலத்திலே. For the kingdom of God is not in word but in power. நம்முடைய பலத்தில் காட்டணும். நம்முடைய வாழ்க்கையில அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, நம்முடைய ராஜ்யம் என் வாழ்க்கையில வெளிக்காட்டப்பட வேண்டும். அதான் அந்த ஜெபம். அந்த ஜெபத்தில் நம்ம என்ன கேட்குறோம்னா, primarily we submit to God to rule over every area of our lives. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உம்முடைய ஆளுகை, உம்முடைய அரசாட்சி இருக்க வேண்டும். அதான் இந்த ஜெபத்தின் அர்த்தம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டோடைய ஆளுகை நமக்குள்ள யாருடைய ஆளுகை இருக்கிறது? சுயத்தின் ஆளுகையா?
சுதனாகிய கிறிஸ்துவின் ஆளுகையா, அல்லது சுற்றி சுற்றி வந்து நம்மை சோதிக்கிற சாத்தானின் ஆளுகையா? யாருடைய ஆளுகை நமக்குள் இருக்கிறது? நாலாவது, அந்த ஜெபத்தினுடைய 4வது வரி என்ன படிக்கிறோம்? பரமண்டலத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. Thy will be done on earth as it is in heaven. This prayer is about resigning. இந்த ஜெபம் என்ன அப்படின்னா ஒப்படைத்தல் பற்றியது. ரிசைன், ரிசிக்னேஷன். நம்ம வழக்கத்தில் என்ன வார்த்தை சொல்லுவோம்? ரிசைன் பண்ணிட்டாரு, ராஜினாமா, அப்படிதானே? ராஜினாமா பண்ணிட்டார். என்ன அர்த்தம் தெரியுமா? உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாகன்னா, ஆண்டவரே என் சித்தம் ராஜினாமா, என் சித்தம் ராஜினாமா செய்கிறேன். ஜெபம் என்பது தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிசுத்தமும் பரிபூரணமான சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்பதே ஆகும். ரோமர் 12:2 பாருங்கள், அழகான வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த உலகத்தில் இருக்கவங்க மாதிரியே வேஷம் போட்டக்கூடாது. வெளியிலனாலும் சரி, உள்ளனாலும் சரி, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, பகுத்தறியணுமா தேவ சித்தம் எது, தேவனுடைய நன்மையான பிரியமான பரிசுத்தமான பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு தெரிஞ்சு அதன்படி வாழத்தக்கதாக நாம் நம்மை ஒப்படைக்க வேண்டும். அதற்காக நம்முடைய மனம் மறுரூபமாகணும். அவர் மைண்ட்ஸ் should be transformed. மனம் மறுரூபமாகிறதா? டிரான்ஸ்ஃபார்ம், மறுரூபமாகுதல். இந்த வார்த்தை மெட்டமார்ஃபு என்ற வார்த்தை, மெட்டமார்ஃபசிஸ், பாட்டனி பயாலஜியில் வரும். மெட்டமார்ஃபசிஸ் அப்படின்னா அந்த லார்வா, இந்த கூட்டுப்புழு இருக்குல்ல, அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 4 ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்களா? கடைசியில் அழகான வண்ணத்து பூச்சியாக மாறும். சரிதானே? முட்டையாக இருக்கும், அப்புறம் கூட்டுப்புழுவாகும், அப்படி இப்படி இப்படி மாறி பார்க்க அசிங்கமாக இருக்கும். ஆனால் 4வது லெவல் வந்த உடனே எப்படி ஆயிரும்? அழகாக இருக்கும். அந்த பட்டாம்பூச்சி ஆன உடனே எல்லாரும் பின்னாடி ஓடுவாங்க. புழுவாக இருக்கும் பொழுது யாரும் பின்னாடி ஓடுவாங்க, அப்படின்வாங்க. இன்னைக்கு நம்மெல்லாம் புழுவாக தான் இருக்கிறோம். சங்கீதம் 22 தாவீது சொல்றாருல, நானும் ஒரு புழு, ஒரு அசிங்கமான நிலையில் நம்ம இருக்கிறோங்க. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி மாற்ற விரும்புகிறாரு? பட்டாம்பூச்சியா மாற்ற விரும்புகிறார். எப்படி அப்படி மாற முடியும் தெரியுமா? தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கும்போது தான். நான் வச்சதான் சட்டம்னு கிடையாது ஆண்டோட பிள்ளைகளுக்கு. யார் வச்சதான் சட்டம்? அவர் வைக்கிறது தான் சட்டம். சரிதானே? பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை எப்படி பைபிளில் பார்க்கலான்னா, தேவனின் தீர்மானிக்கப்பட்ட சித்தம், தேவனின் தீர்மானிக்கப்பட்ட சித்தம்னு ஒன்று இருக்கு. காட்ஸ் டிக்ரீட் வில். ஆண்டவர் சில காரியங்களை தீர்மானித்து வச்சிருப்பாரு, அவ்வளோதான், அதுதான் நடக்கும். 2வது காட்ஸ் டிசையர்ட் வில், தேவன் பிரியப்படுகிற சித்தம். அந்த 2 வசனங்கள் படிக்கலாமா? பாருங்களேன். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ரொம்ப அழகான வசனம். ஏசாயா 14:24, நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். புரியுற மாதிரி சொல்கிறேன்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த மதுரை சென்ட்ரல் சர்ச்சு வேண்டவே வேண்டாம்னு சொன்னேன். வேண்டவே வேண்டாம்னு சொல்லி பாஸ் ரத்தினிச்சுக்கிட்டு 3-4 முறை போய் பேசினேன். நான் ஒய்ஃப் மாற்றி பேசணும், வேண்டவே வேண்டாம் பாஸ், எங்கேயாவது கிராமத்தில் போடுங்கன்னு. நீ வேண்டாம்னு சொல்கிறியா? ஆண்டவர் நான் வேணும்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? தேவன் என்ன நிர்ணயிச்சிருக்கிறாரோ அதான் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? அவர் நிர்ணயித்ததை யாரும் மாற்றவே முடியாது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நம்ம சொல்லலாம். பாருங்களேன், இது உதாரணமாக பைபிளில் பார்த்தோம்னா பாருங்களேன். இப்போ சாத்தான், தேவனுடைய அந்த டிக்ரீட் வில், சாத்தான், பாவம், பாவிகள் எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானிக்கப்பட்ட சித்தம். சரிதானே? ஆனால் தேவன் பிரியப்படுகிற சித்தம் என்னன்னு பாருங்களேன். தேவன் பிரியப்படுகிற சித்தம் 2 பேதுரு 3:9 படிக்கிறோம். 2 பேதுரு 3:9 ரொம்ப அழகான வசனம். அடிக்கடி நம்ம படிச்சிருப்போம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, நான் வாசிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம்.
தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, புரியுதுங்களா? ஆண்டோட விருப்பம் என்ன? எல்லாரும் ரட்சிக்கப்படும் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். என்ன அர்த்தம்னா, மனிதர்கள் தங்கள் சுய விருப்பத்துடன் தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை போல் மாற வேண்டும். அவர்கள், நீங்களும் நானும் இயேசுவோடு இருக்க வேண்டும் என்பதுதான் தேவன் பிரியப்படுகிற சித்தம். விளங்குதா உங்களுக்கு? பாருங்களேன், அப்போ ஒரு நபர் ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் யாரையும் கட்டாயப்படுத்துவேன் கழுத்தை பிடிச்சி கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்குள்ள யாரையும் இழுக்க மாட்டாரு. நாம தான் என்ன செய்யணும்? நாம தான் தீர்மானம் எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதாங்க, பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. இயேசுவை போல் நம்ம மாறணும். ரோமர் 8:29 அப்படித்தான் சொல்லுது. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்ம மாறணுன்றது தேவனுடைய விருப்பம். யோவான் 17:24 படிக்கிறோம், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே யார் இருக்கணும்? நாமும் இருக்கணும்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். பிதா விரும்புவார், குமாரன் விரும்புவார். ஆனால் யாருங்க விரும்பணும்? நாம விரும்பணும். அதான் அவருடைய சித்தம். நம்ம பரலோகத்துக்கு போனோம், இயேசுவை போல மாறணுன்றது பரலோகத்தின் சித்தம். அந்த சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் தான் இடம் கொடுக்கணும். விளங்குதா? இதாங்க இந்த ஜெபம். 4வது வரி, 5ஆம் வரி படிக்கலாமா? 5ஆம் வரி, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day our daily bread. This prayer is about requesting. இந்த ஜெபம் என்பது, இந்த ஜெபம் கோரிக்கையை பற்றியது. என்ன கோரிக்கை? பாருங்களேன், இந்த வரி சொல்லுது. இன்னொரு இடத்துல, 2 இடத்துல இருக்குல்ல, 2 இடத்துலையும் படிச்சு பாருங்க. லூக்கா 11, மத்தேயு 6, 2 இடத்துல இருக்கிற ஜெபங்களை படிச்சு பாருங்க. மத்தேயு 6 9-13, லூக்கா 11 1-4. மத்தேயு 6 ஆண்டு சொல்லிக் கொடுத்தது மக்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. லூக்கா 11 ஆண்டு சொல்லிக் கொடுத்தது சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். அன்றன்று எங்களுக்கு ஆகாரம் தாரும். அனுதின ஆகாரம் என்பது நமது ஆடம்பர தேவைகளை அல்ல, அத்தியாவசிய தேவைகளை கோரிக்கையாக வைப்பதையே குறிக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஒரு ஜெபம் இருக்கு பாருங்களேன். நீதிமொழிகள் 30:9. நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் இருந்துச்சுன்னா, பணக்காரனா இருந்தேன்னா உங்களை மறந்துடுவேன் ஆண்டவரே. நான் ஏழையா இருந்தேன்னா திருடனாயிருவேன் ஆண்டவரே. சரிதானே? பணக்காரனா இருந்தா மதிகேடன் ஆயிருவேன். பைபிள் படி தானே சொன்னாரு, மதிகேடனே இன்னைக்கு நைட்டு செத்து போயிட்டேன்னா சொன்னார்ல லூக்கா 12. அப்போ நிறைய இருந்தா மதிகேடு வந்துடும், குறைய இருந்தா திருடன் ஆயிரும். அப்போ அவர் என்ன ஜெபம் பண்றாரு பாருங்களேன், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். என் படியை எனக்கு அளந்து போஷித்தருளும். நிறைவேற என்று சொல்லுவாங்க, பாஸ்டர் காரு வாங்க, பாஸ்டர் சென்ட்ரல் சர்ச்சில் இருக்கிறீங்க, காரு வாங்க காரு வாங்கன்னு. நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, நான் தானே பெட்ரோல் ஊற்றணும் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? அவர் எப்போ தருவாரோ அப்போ தரட்டும், அவ்வளோதான், இதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது அப்படின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன், அவ்வளோதான். பிரியமானவர்களே, ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய அன்றன்று ஆகாரத்தை எங்களுக்கு எப்படி கொடுங்க? அளந்து கொடுங்க ஆண்டவரே. அளவில்லாமலும் கொடுத்துடாதீங்க. அளவில்லாமல் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆவியானவர் தான் கேட்கணும். அப்படி தானே இருக்கு பைபிளில். யோவான் 3:34 படிக்கிறோம், அவரோட தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்கு, நமக்கும் கொடுப்பார். அதைத்தான் அளவில்லாமல் கேட்கணும், மற்றதெல்லாம் கேட்கக்கூடாது. இன்னொன்று பைபிளில் ஒரு இடத்துல இருக்கு, ரோமர் 5 படிக்கிறோம், பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகும். கிருபையை அளவில்லாமல் கேட்கணும். சரிதானே? கிருபையை கேட்கணும், ஆவியானவர் கேட்கணும். இதை தவிர அளவுக்கு அதிகமாக கேட்கவே கூடாது. பதவியில் கூட சொல்கிறேன், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது. நீங்கள் எந்த பதவியில் இருந்தாலும் சரி ஆசைப்படவே கூடாது.
அந்த ஆசை கூட யார் ஆசையாக இருக்கணும்? தேவனுடைய ஆசையாக இருக்கணும். இந்த ஒர்க் அவுட் பண்ணுற வேலையெல்லாம் வைக்கவே கூடாது. சரிதானே? இதெல்லாம் தேவ சித்தத்துக்கு முரணாக செயல்படுவது. விளங்குதா? Daily bread represents all of our necessities and not luxuries. அடுத்த ஸ்லைடில் பாருங்க. அன்றாட ஆகாரம் என்பது நம்முடைய அன்றாட அத்தியாவசிய தேவைகளை தான் குறிக்கிறத ஒழிய ஆடம்பரங்களை குறிக்கவில்லை. சில நேரங்களில் பாருங்களேன், ஆண்டவர் நம்முடைய இந்த ஸ்லைட் மாறுது. praying for daily reminds me that I am completely dependent upon him every single day because he is my father. அன்றாட ஆகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அன்றாட ஆகாரம்னா, ஆண்டவரே நீங்க என் அப்பா, உங்களை நான் சார்ந்திருக்கிறேன் ஆண்டவரே, அதான் அர்த்தம். தினம் ஆண்டவரை சார்ந்திருக்கணும். இப்படி ஆண்டவரை சார்ந்திருக்கும் பொழுது தேவன் நம்ம கொடுக்கிற பதில்கள் அதிர்ச்சி ஊட்டும் விதமாக பதில் கொடுப்பார். பாருங்களேன், பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். அப்போஸ்தலர் 12 அதிகாரம். பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். சபையார் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. வெளியில யார் வந்து நின்றான்? வெளியில யார் வந்து நின்றுருந்தா? கதவை தட்டுருந்த யாரு? பேதுரு கதவை தட்டினார். ரோதை அப்படின்னா மாடர்ன் டிரான்ஸ்லேஷன், அதுக்கு அர்த்தம் ரோஸ் அப்படின்னு அர்த்தம். ரோதைன்னா ரோஸ்ன்னு அர்த்தம். இந்த ரோஸ்ன்ற பொண்ணு வந்து என்ன செய்யறா? கதவை திறக்கிறா. திறக்கல, பார்த்துட்டு ஐயோ பேதுரு வெளியில் நிற்கிறார். படபடன்னு உள்ள போய் சொல்றான், பேதுரு நிற்கிறாரு. சபையார் சொல்றாங்க, பேதுருவா? அதெல்லாம் கிடையாது, அவன் ஜெயிலில் இருக்கிறான். புரியுதா உங்களுக்கு? இவங்க ஜெபம் பண்ணாங்க. இவங்களுக்கு ஆச்சரியம், நம்பல. ரெண்டாவது முறை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாங்க. பாருங்களேன், நம்ம ஜெபங்கள் ஆச்சரியமான விளைவுகளை உண்டாக்கும். தாமஸ் வாட்சன் எழுதுறாரு, ஒரு பிரபலமான பிரசங்கியார். அவர் சொல்றாரு, the angel fetched Peter out of prison, but it was prayer that fetched the angel. பேதுருவை சிறைச்சாலையில் இருந்து வெளிக்கொண்டு வந்தது தேவதூதன். தேவதூதனை பரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வந்தது ஜெபமே. நம்ம பண்ற ஜெபம் தேவதூதர்களை கீழே கொண்டு வரும். விளங்குதா உங்களுக்கு? அப்போ இந்த ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோன்னா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்றால், primarily we are praying for contentment and satisfaction with what God provides. இந்த ஜெபத்தில் என்ன கேட்குறோம்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாருன்னா, ஆண்டவர் எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறாரோ கொடுத்ததில் திருப்தியாக இருக்கணும், மன நிறைவாக இருக்கணும். இருக்குங்களா நமக்கு? அது கிடையாது, கிடையவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கிடையவே கிடையாது. ஏன் சித்தம்தான் நடக்கணும்னு நினைக்கிறோம், அப்படிதானே? பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஒப்படைத்தல் வேணுங்க. இதைத்தான் ஆண்டு பரமண்டல ஜெபத்தில் சொல்லிக் கொடுக்குறார். திருப்தியார் போதும் என்கிற மனதனுடனே கூடிய தேவ பக்தியே சொன்னால் மட்டும் போதாது, அது போதுன்ற மனசு இருக்கணும். இந்த ஜெபத்தினுடைய 6வது வரி, பரமண்டல ஜெபத்தின் 6ஆம் வரி என்ன சொல்லுது? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். forgive us our debts as we forgive our debtors. This prayer is about releasing. இந்த ஜெபம் என்ன அர்த்தம் தெரியுமா? விட்டுவிடுதல் பற்றியது. என்ன விட்டுவிடுதல்? இந்த ஜெபம் மன்னிப்பதற்கான ஜெபம் மட்டுமல்ல. ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு கொடுக்கணும் அப்படின்ற ஜெபம் மட்டுமல்ல, நான் மற்றவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கிறதுக்கான ஜெபம். அந்த ஜெபத்தில் அதான் கண்டிஷன். நீ மன்னிச்சாதான் நான் உன்னை மன்னிப்பேன் ஆண்டவர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? நீ முதல்ல மன்னி உன்னுடைய சகோதரன், பிறகு நான் உன்னை மன்னிப்பேன். நீங்கள் படித்து பாருங்கள், 10:6 அதிகாரம் அந்த பரமண்டல ஜெபத்துக்கு முடித்த உடனே 14-15 வசனத்தில் ஆண்டவர் தான் சொல்லியிருப்பார். அன்பானவர்களே, இந்த ஜெபம் மன்னிப்புக்கான ஜெபம் மட்டுமல்ல, உறவுகளுக்கான ஜெபமும் கூட. பிதாவோடும் பிறரோடும் உள்ள உறவு பின்னி பிணைந்திருக்கிறது. சரிங்களா? தேவனோடு நான் உறவு வச்சிருக்கிறேன் என்று சொன்னால் யார் கூடயும் உறவு இருக்கும், மற்ற எல்லாரு கூடயும் உறவு இருக்கும். சரிதானே? கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன்
காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். எங்கே இருக்கு? 1 யோவான் 4:20, 4:20. சரிங்களா? நான் அப்படி தான் மனசில் வச்சுக்குவேன். 4:20. நம்முடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. சில நேரங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று சொல்லுகிறோம், சகோதரத்தில் அன்பு கூற கஷ்டப்படுறோம். நம்முடைய மாம்சத்தில் போராடுகிறோம், தவிக்கிறோம். அன்பானவர்களே, அப்போ இந்த ஜெபத்தில் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல ஒரு வரி, எங்கள் கடனங்களை எங்களுக்கு மன்னியும் 2வது வரி. சரிங்களா? இதில் என்ன பாடம் இருக்குன்னா, நம் பாவங்களை நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். we must release our sins. நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டணும். தன்னுடைய பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்படி தானே 1 யோவான் 1:9 படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் மன்னிக்கிறதுக்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்போ நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுறணும், திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்யக்கூடாது. we must release our sins. நம்முடைய பாவங்களை விட்டுறணும். அதுக்கப்புறம் பாருங்களேன், பிறரது பாவங்களை மன்னித்து விட்டுவிட வேண்டும், பிறருடைய பாவங்களையும் மன்னித்து விட்டுவிட வேண்டும். we must release others sins also. அதான் மத்தேயு 6:14-15 சொன்னேன்ல, வசனம் படிக்கிறேன்னு. மத்தேயு 6:14-15 பரமண்டல ஜெபம் முடிச்ச உடனே ஆண்டவரை சொல்லியிருப்பார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். சரிங்களா? உங்களிடத்தில் உங்களை பற்றி ஒருவர் என்ன சொல்லியிருந்தாலும் அல்லது உங்களுக்கு எதிராக என்ன செய்திருந்தாலும், உங்களை பற்றி உங்ககிட்ட சொன்னாலும் சரி, நேரடியாக உங்களை பற்றி மற்றவங்ககிட்ட சொன்னாலும் சரி, சொல்லியிருந்தாலும் செய்திருந்தாலும் என்ன செய்யணுமா? மன்னிக்கணும் என்று தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பல வேளைகளில் காலாகாலமாக சத்தியத்தில் இருக்கிறோம், காலங்காலமாக இருக்கிறோம். ஆனால் இந்த காரியங்களை நம்ம என்ன செஞ்சிடறோம்? தவறி விடுகிறோம். அப்போ சும்மா பரமண்டல ஜெபம் கிளிப்பிள்ள மாதிரி சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்போ இந்த ஜெபத்தில் நம்ம என்ன ஆண்டவரை கேட்குறோம்னா, primarily we are asking for healed relationships vertically and horizontally. இந்த ஜெபத்தில் ஆண்டவரை என்ன கேட்குறோம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன கேட்குறோன்னா, ஆண்டவரே உங்கள்கிட்ட இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவும் சரியாக இருக்கணும், எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருக்கிற உறவும் சரியாக இருக்கணும், குணமாக்கப்பட்ட உறவுகளாக இருக்கணும் அப்படின்னு தான் கேட்குறோம். அந்த ஜெபத்தின் அர்த்தம் அதுதான். 7வது வரி, எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். Lead us not into temptation but deliver us from evil. From the evil one. நேற்று நைட்டு அதை பற்றி நான் பேசினேன். This prayer is about relying. இந்த ஜெபம் என்னன்னா சார்ந்திருத்தலை பற்றியது. ஆண்டவரே நான் பலவீனன் ஐயா, என்ன நீர் காத்துக்கொள்ளும். இந்த ஜெபம் பொதுவாக நம்ம நினைச்சிடக்கூடாது, தேவன் பாவ சோதனைகளால் நம்ம சோதிக்கிறவர் நினைச்சிடக்கூடாது. Lead us not into temptation. ஆண்டவரே எங்களை சோதனைக்குள்ள உள்ள விட்டுறாதீங்க, அவர் உள்ள வழி நடத்தலாம் விட மாட்டார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவன் பாவ சோதனைகளால் சோதிக்கிறவர் அல்ல, அதில் அவருக்கு பிரியமும் இல்லை. யாக்கோபு 1:13 படிக்கிறோம். அப்போ இந்த பாவ சோதனைகளுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒன்று, வெளியிலிருந்து சாத்தான் சோதிக்கிறான், உள்ளே இருந்து சுயம் சோதிக்கிறது. From outside Satan, from inside selfishness. இது 2 தான் நமக்கு சோதனை. சரிங்களா? எவனை விழுங்கலான்னு சுற்றி வாரான். 1 பேதுரு 5:8. நமக்குள்ளே இருக்கிற சுயமே நமக்கு தூண்டிலாக இருக்கிறது. சரிதானே? யாக்கோபு 1:14 எல்லாம் நேற்று நைட்டு விளவரைய படித்தோம், அதனால் நான் உள்ளே நான் போகலை. பாருங்களேன், இதை குறித்து தாமஸ் வாட்சன் ரொம்ப அழகாக எழுதுறாரு. அது படித்தேன், பயங்கரமான ஒரு வாக்கியம். பாருங்களேன், the heart
is the breeder of all evil. Our own hearts are the greatest tempters. Everyone, every man is a Satan to himself. என்ன சொல்ல தெரியுமா? இருதயம்தான் எல்லா தீமைகளுக்கும் அடைகாக்கிற இடம். இந்த கோழி அடங்காத்துச்சுன்னா உள்ளேருந்து என்ன வரும்? குஞ்சா வந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இந்த இருதயம் இருக்க, இந்த இருதயம் தான் அடகாக்கிற இடம் மாதிரி என்ன வருதான்? எல்லா தீமைகளும் புறப்பட்டு வருது. ஆகவே நம்முடைய இருதயங்களே மாபெரும் சோதனை. நமக்கு சோதனையாளர்கள் நம்முடைய இருதயங்கள் தான். அந்த கடைசி வரி படித்தேன், ஆடி போயிட்டேன். என்ன சொல்ல பாருங்களேன், ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே சாத்தானா இருக்கிறான். ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே, எனக்கு சாத்தான் நான் தான், எனக்கு சாத்தான் நான் தான் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கணுமா? அன்பான தேவப்பிள்ளைகளே, அப்போ இந்த ஜெபத்தில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் என்ற ஜெபத்தில் 2 கோரிக்கைகள் இருக்கின்றன. 2 கோரிக்கைகள். என்னென்ன கோரிக்கை? ஒன்று, ஆண்டவரே எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாதிரும். ஆண்டவரே சோதனைக்குள்ளே நாங்கள் எங்களை தனியாக விட்டுறாதீங்க. ஆண்டவரே நாங்கள் என்ன செஞ்சிருவோம்? விழுந்துருவோம், தவறி விடுவோம். ஆக வழிநடத்துதலுக்காக ஆண்டவரை சார்ந்திருத்தல். சரிங்களா? 2வது, ஓகே பாருங்க, சங்கீதம் 37:23 படிக்கிறோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறான், அவனுடைய நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. சில நேரத்தில் பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா, இவன் எப்படா தப்பு பண்ணுறான் பார்ப்போம். தானியேல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, தானியேலை இவன் எப்படா கோட்டை ஓடுறான் பார்ப்போம்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிதானே? ஆனால் தேவனை சார்ந்திருக்கிற மனுஷனை யாருமே என்ன செய்ய முடியாதான்? பிடிக்கவே முடியாது. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் தேவனை சார்ந்திருக்கும் பொழுது சுற்றி 120 தேசாதிபதிகள் இருந்தாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. விளங்குதா உங்களுக்கு? அதனால தான் தானியேல் 3 நேரம் முழங்கால் போட்டார். புரியுதா உங்களுக்கு? 3 நேரம் முழங்கால் போட்டார், ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியல. நம்ம செய்கிறோமா? அந்த ஜெப வாழ்க்கை நமக்கு இருக்கிறதா? 2வது, தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இட்ஸ் எ ரெக்வெஸ்ட் ஃபார் டெலிவரன்ஸ் அண்ட் விக்டரி. விடுதலைக்காக, வெற்றிக்காக தேவனை சார்ந்திருத்தல் இந்த ஜெபத்தின் அர்த்தம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:57. அதே 2 கொரிந்தியர் 2:14 படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் நினைச்சு வரான், எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுவார். வெற்றி எப்படி வரும் தெரியுமா? முழங்கால் போட்டால் தான் வரும். முழங்கால் போட்டால் தான் வரும். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் ஒரு பாட்டு பாடுறோம், கற்று கொண்டேன் உம்மை நம்ப பொன் இயேசு என் நல் நண்பர். பாடுறோம்ல, இயேசுவை சார்ந்திருத்தல் எவ்வளவோ ஆனந்தம். இயேசுவை சார்ந்திருத்தல்னா முழங்கால் போடுறது. 3 நேரம் முழங்கால் போட்டார் தாவீது, 3 நேரம் முழங்கால் போட்டார் தானியேல். இதெல்லாம் நமக்கு தெரியும். அவங்களாம் முழங்கால் போட்டாங்கன்னு கேள்வி கேட்டால் பதில் சொல்லி பிரைஸ் வாங்குவோம். முழங்கால் போட்டு 3 நேரம் ஜெபம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அப்படிதானே? யோசித்து பார்ப்போம் நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு. 8வது காரியம், அந்த ஜெபத்தின் கடைசி வரி என்னங்க? ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. For thine is the kingdom and the power and the glory forever and ever. This prayer is about rejoicing. இந்த ஜெபம் என்னன்னா களிகூறுதலை பற்றியது. ஜெபம் என்ன தெரியுமா? களிகூறுதலுங்க. களிகூறுதல். ஜெபம்னு சொன்ன உடனே கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? வெளியே ஓடி போயிடுவாங்க. பிரியமான தேவ பிள்ளைகளே, ஜெபம் என்பது களிகூறுதலின் அனுபவம். தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, அவருடைய மகிமையை எவரும் பறிக்க இயலாது. பாருங்களேன், இந்த உலகத்தில் நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. அந்த மாபெரும் போராட்டத்தின் அடிப்படையில் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை படிக்கணும்.
பாருங்களேன், இந்த உலகத்தில் எத்தனையோ ராஜ்யங்கள். இந்த ஜெபத்தில் 2 முறை ராஜ்யம் வருது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே. இந்த உலகத்தில் எத்தனை ராஜ்யம் வந்தாலும், எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், நிலையான ராஜா, நித்திய ராஜா, நிரந்தரமான ராஜா யார் தான்? ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து. அவருடைய ராஜ்யம் என்றென்றும் இருக்க போகிறது, ஸ்தாபிக்கப்பட போகிறது. இப்போ என் இருதயத்தில் இருக்கு கிருபையின் ராஜ்யமாக. சீக்கிரத்தில் அது மகிமையின் ராஜ்யமா வரப்போகிறது 2ஆம் வருகையில். ஆகவே அந்த ராஜ்யத்தை யாரும் பறிக்க முடியாது, யாரும் ஆக்கிரமிக்க முடியாது. நாம் அப்படிப்பட்ட அழிவில்லாத ராஜ்யத்துக்குரியவர்கள் என்பதால் தான் ஆனந்தத்தோடு ஆண்டவரை துதிப்பதில், உயர்த்துவதில் அதிகமான ஜெப நேரத்தை நாம் செலவிட வேண்டும். Every minute that is spent in prayer is not a wasted time. புரியுதா உங்களுக்கு? ஜெபத்தில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளியும் என்ன கிடையாது? வீண் கிடையாதுங்க. சில நேரத்தில் சொல்லுவாங்க, சும்மா ஜெபம் பண்ணா போதுமா? கரெக்டு தான், ஜெபம் பண்ணா மட்டும் போதாது, கிரியும் செய்யணும். அதே சமயத்தில் வேலையாக செஞ்சுக்கிட்டு ஜெபம் பண்ணாமல் போயிடும் கூடாது. எல்மைட் சொல்லுவாங்க, ப்ரேயர் அண்ட் ஒர்க், ப்ரேயர் அண்ட் எஃபர்ட், எஃபர்ட் அண்ட் ப்ரேயர். அப்படித்தான் எல்மைட் சொல்லுவாங்க, அம்மையார் எழுதுவாங்க. ஜெபம் முயற்சி, முயற்சி ஜெபம், 2 இருக்கணும். அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 119 164 பாருங்க, தாவீது தான் எலன் ஒயிட் அம்மையார் எழுதுவாங்க. தாவீது தான் எழுதினார். தாவீது தான் நான் சொல்லுவேன். அங்கே சொல்லாரு பாருங்க, உமது நீதி நியாயங்களின் நிமித்தம் ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன். ராஜா தாவீது ராஜா 7 நேரம் துதிச்சாராம். புரியுதா உங்களுக்கு? Prayer is about rejoicing. ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே அப்படின்னு களிகூறுதலோடு நாம் ஜெப அனுபவத்தில் வளரணும். அன்பான தேவ பிள்ளைகளே, ஜெபம் நமக்கு களைப்பூட்டும் அனுபவமா, களிகூறுதலின் அனுபவமா? இந்த ஜெபத்தின் வல்லமையை நாம் மறுக்கிறோமா? Do we deny prayer power? ஒரு பட்டணம் மழை இல்லாமல் வறட்சியாய் கிடந்தது. அப்போ அந்த ஊரில் ஒரு சபை இருந்துச்சு, ஒரு சர்ச். அந்த சபையார் எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து முழு ஜெபம் செய்வோம், நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் மழையை கொடுக்க வேண்டும் என்று அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் தொழிலதிபர் இருந்தார். அவர் சொன்னாராம், அப்படியா நான் உங்களுக்காக ஒரு கூடாரம் அமைத்து தருகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கூடாரம் அமைச்சு கொடுத்தாரு. எல்லாரும் நைட்டெல்லாம் ஜெபம் பண்ணுங்க சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களாம், இரவெல்லாம் ஜெபித்தார்கள். சபையார் ஜெபித்தார்கள். தேவன் குறுக்கிட்டார். வெகு சீக்கிரத்தில் மழை, பெருமழை பெய்தது. அடித்த இடி மின்னல்ல அந்த கூடாரம் பொசுங்கியது. கூடாரம் எரிஞ்சு போச்சு. அப்ப தொழிலதிபருக்கு வருத்தம். என்ன பண்ணிட்டான் தெரியுமா? இந்த சபை மேல கேஸ் போட்டார். என்ன கேஸ் போட்டார்னா, என் கூடாரம் எரிஞ்சதுக்கு உங்க சபை தான் காரணம் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டார். உடனே சபையார் என்ன பண்ணாங்க தெரியுமா? இவங்க போய் இன்னொரு லாயரை பிடிச்சாங்க. நம்ம கதை சில நேரத்தில் அப்படித்தானே இருக்கு. அவங்க போய் என்ன சொன்னாங்க தெரியுமா? லாயரை பார்த்து, இதுக்கு நாங்கள் எங்கள் சபை பொறுப்பு கிடையாது என்று அவர் மறுத்து எதிர் வாதம் செய்வதற்காக ஒரு லாயரை கூட்டிட்டு வந்தாங்க. கரசாரமாக போச்சு கேஸ். கடைசியில் தலைமை நீதிபதி சென்டென்ஸ் எழுதினாராம், வேர்டிக்ட், தீர்ப்பு எழுதினாராம். என்ன எழுதினார் தெரியுமா? வாசிக்கிறேன். இவ்வழக்கை எப்படி ஆய்வு செய்தாலும் ஒரு காரியம் தெளிவாகிறது. கூடாரத்துக்கு சொந்தக்காரர் ஜெபத்தின் வல்லமையை நம்புகிறார், கிறிஸ்தவர்கள் நம்பவில்லை. No matter how this case comes out, one thing is clear: the tavern owner believes in prayer, but the Christians do not. ஆதிசபை அப்படித்தானங்க. பேதுருக்கா ஜெபம் பண்ணாங்கல்ல, போய் நல்லா பாரு, அவன் பேதுருவா இருக்க மாட்டான், பேதுருவின் தூதனாக இருப்பான். சில நேரத்தில் நாம அப்படித்தானே, நம்ம ஜெபம் பண்ணுறோம், என்ன ஆண்டவரே நம்புறதே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சோக கீதம் தான் பாடிக்கிட்டு இருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆண்டவர் மறு ஆய்வு செய்யும்படி நம்ம கற்றுக் கொடுக்கிறார். யோசித்து பார்ப்போம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர்
8 பாக்கியவான்கள் சொன்னார். அப்படி தானே? 8 பாக்கியவான்கள், ஆவியில் எளிமையில் ஒரு பாக்கியவான்கள், அப்படியே ஒரு 8 பாக்கியவான்கள் இருக்கும். 9 இருக்கும், ஆக்சுவலாக 8 தான். கடைசியில் நீதி நிமித்தம் துன்பப்படுதல் பாக்கியவான்கள், அதில் பாருங்கள் 2 பாக்கியவான்கள் வரும். ஆனால் 2மே துன்பப்படுதல் பற்றி தான் பேசும். ஆகவே 8 பாக்கியவான்கள் தான் சொல்லுவாங்க. மத்திய 5ஆம் அதிகாரம் 3-12 வரைக்கும் 8 பாக்கியவான் வசனங்கள் இருப்பது போல பரமண்டல ஜெபத்தில் எத்தனை வரிகள்? 8 வரிகள். அந்த 8 வரிகளிலே தேவ பிள்ளைகள் தங்களை, நீங்கள், உங்களை, என்னையும் 8 கோணங்களிலே பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். பாருங்களேன், ஒரு வேகமாக பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அர்த்தம். புத்திரனின் சத்தம், வாய்ஸ் ஆஃப் த சன். பிதாவே, மகன் தானே, மகதானே, புத்திரனின் சத்தம். அந்த முதல் வரியில் நம்ம ஆண்டோடைய பிள்ளைன்னு சொல்றார். 2வது வரி hallowed be thy name அப்படின்னா the voice of the saint. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் பரிசுத்தவானின் சத்தம். ஆண்டவரே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா தேவ பலத்தினாலே நான் பரிசுத்தவான். சரிதானே? பரிசுத்தவானின் சத்தம். இந்த 2வது ஜெபம் வரி சொல்லுது நீ பரிசுத்தவான். 3வது ஜெப வரி thy kingdom come, the voice of the subject. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் அந்த ராஜ்யத்தின் பிரஜையின் சத்தம். நம்ம எல்லாரும் அந்த ராஜ்யத்தின் பிரஜைகள். 4வது thy will be done on earth as it is in heaven, the voice of the servant. பரத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல் பூமியிலும் செய்யப்படுவதாகன்னா ஆண்டவரே உம்முடைய சித்தம். ஆண்டவரே, நாமுடைய வேலைக்காரன். புரியுதா உங்களுக்கு? பணியாளின் சத்தம். அந்த மாதிரி நம்ம ஒப்பு கொடுக்கணுமா? ஜெபத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது இந்த மாதிரிலாம் நம்முடைய மனநிலை இருக்கணும். 5வது give us this day our daily bread, the voice of the suppliant. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், பணிந்து இறப்பவனின் சத்தம். பணிந்து இறப்பவன்னா கெஞ்சி கேட்பான். பார்த்தீங்களா? யாசகன்னு சொல்லுவாங்க, கெஞ்சி கேட்குறோம். சப்ளையன்ட், ஆண்டவர்கிட்ட தாழ்மையாக கேட்கணும். 6வது forgive us our debts as we forgive our debtors, the voice of the sinner. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் பாவங்களை, எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஒரு பாவியின் சத்தம். பாவி, ஆண்டவரே பாவியாக என் மேல். அவனை தானங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சாரு. இன்னொருத்தன் ஆசீர்வதிச்சாரு. பரிசு என்ன? 7வது lead us not into temptation but deliver us from the evil, the voice of the sojourner. எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். காலையில் லவ்லி ஒரு வேத பகுதியை வாசிச்சா, கவனிச்சிங்களா? அந்த பகுதிக்கும் இந்த வசனத்துக்கு லிங்க் இருக்கு. இந்த lead us not into temptation, பரதேசியின் சத்தம், the voice of the sojourner. இந்த வசனம் படிக்கிற பாருங்களேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அழகான ஒரு வசனம் காலையில் வாசிச்சாங்க. 2:11-12 வசனம் பாருங்க. 1 பேதுரு, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மையப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே, புறஜாதிகளுக்குள்ளே இருக்கிறீங்க, உலகத்தார் மத்தியில் இருக்கிறீங்க. அவர்கள் மத்தியில் நீங்கள் என்ன செய்யணும்? பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். விளங்குதா உங்களுக்கு? அவர்கள் மத்தியில் நல்நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். பேப்பரில் வர பேரெல்லாம் ஜானு, டேவிட்டு, மேரி, பேப்பர்லாம் அப்படித்தான் வருது இன்னைக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரதேசின் சத்தம். ஆண்டவரே, நாங்கள் அந்த ராஜ்யத்துக்கு ஒரு பிள்ளைகளப்பா. இந்த உலகத்தில் பரதேசிகளா, பரமதேசம் சேர்ந்த பிள்ளைகள் தான் பரதேசிகள். பரதேசிகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் செய்கிற பாவங்களை, அக்கிரமங்களை அதே மாதிரி நாங்கள் செஞ்சிடக்கூடாது ஆண்டவரே. ஆனால் என்ன தெரியுமா? அவங்களை விட மோசமாக செய்கிறோம் நம்ம. பரதேசியின் சத்தம். 8வது ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றைக்கும் உம்முடையவைகளே, ஒரு பாடகனின் சத்தம். For thine is the kingdom and the power and the glory and forever and ever. அப்படின்னா the voice of the singer, ஆண்டவரை துதித்து பாடுகிறவனின் சத்தம். அந்த ஒவ்வொரு வரியிலையும் நீங்க யார், நான் யார் ஆண்டவர் காட்டுறார். பரமண்டல ஜெபம் அந்த ஜெபத்தை மாதிரி, அந்த ஜெபத்தை அப்படியே கடகடன்னு சொல்றது கிடையாது. அந்த ஜெபத்தை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அந்த ஜெபத்தின் அடிப்படையில் நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும்.
முடிவாக சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்லியிருக்கிற ஒரு வாசகத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். If God has said much about prayer, it is because He knows we have much need of it. So deep are our necessities that until we are in heaven, we must not cease to pray. A prayerless soul is a Christless soul. The motto for this year must be continue in prayer. Colossians 4:2. தமிழில் வாசிக்கிறேன். ரொம்ப அழகான ஒரு வாசகம். ஜெபத்தை பற்றி தேவன் மிக அதிகமாக சொல்லியிருக்கிறார் என்றால் நமக்கு அது மிக அதிகமாக தேவை என்பதை அவர் அறிந்திருப்பதால் தான் ஜெபத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். நமது தேவைகள் மிகவும் ஆழமானவை. ஆகவே நாம் பரலோகத்தில் போய் சேரும் வரைக்கும் ஜெபிப்பதை நாம் நிறுத்தவே கூடாது. என்ன தேவைகள்? நான் மற்ற உலக தேவையெல்லாம் சொல்லலைங்க. ஆண்டவர் போல மாறணும், தேவனுக்கு கீழ்ப்படியணும், அவர் சித்தம் செய்யணும், கிறிஸ்துவின் குணங்களை வெளிப்படுத்தணும். தேவைகள், ஆத்மாவின் தேவைகள், ஆழமான தேவைகள். அதனால் பரலோகம் போய் சேர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணுறதை நிறுத்தக்கூடாது. புரியுதுங்களா? ஸ்வீட் ஆர் ஆஃப் ப்ரேயர், ஸ்வீட் ஆர் ஆஃப் ப்ரேயர்னு ஒரு பாட்டு இருக்குது. என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன். தமிழில் அந்த கடைசி பேராகிராஃபில் அந்த அழகு இருக்காது. நீங்கள் இங்கிலீஷில் அந்த கடைசி வரியை பாருங்களேன். கடைசி வரிகள், 3வது கவின்னு நினைக்கிறேன். அந்த கடைசி வரியில் இருக்கும், பரலோகம் போகும்பொழுது ஆண்டோட பிள்ளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபேர்வெல் ஃபேர்வெல் ஸ்வீட் ஆர் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என் ஜெப நேரமே, எனக்கு ஜெப நேரமே, உனக்கு டாட்டா நான் போயிட்டு வரேன், உனக்கு டாட்டா நான் போயிட்டு வரேன். ஏன் தெரியுமா? பரலோகம் போனதுக்கப்புறம் என்ன தேவை கிடையாது? ஜெபம் தேவை கிடையாது. ஏன்? நம்ம யார் கூட இருக்க போகிறோம்? தேவனோடு இருக்க போகிறோம். அங்கே போயிட்டு பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அவசியமே கிடையாது. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், பரலோகம் போய் சேரும் வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தவே கூடாது. ஜெபம் இல்லாத ஆத்மா சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு கூறலாத வீடுன்னு சொல்லுவாங்க. இவர் சொல்றாரு சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், ஜெபம் இல்லாத ஆத்மா கிறிஸ்து இல்லாத ஆத்மா. ஆகவே இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கொலோசியர் 4:2 இருக்கிற அந்த சட்டத்தின்படி அந்த வரி, அந்த வாக்கியமே இந்த ஆண்டின் குறிக்கோளாக இருக்கட்டும். அதான் நம்முடைய குறிக்கோளாக இருக்கணும். சரியா? பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அப்படி நாங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். ஒரு பாடலை நான் முடிவு பாடலாக பாடப்போகிறேன். நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே, நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமே, அன்றாட உணவை ஒவ்வொரு நாளும் எனக்கு தாருமே, எனக்கு தாருமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா.
குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. பிறர் குற்றம் மன்னித்தோம் ஆதலால் எங்கள் குறைகளை மன்னியுமே. குறைகளை மன்னியுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை தாருமே. சோதிக்கும் சாத்தானின் சூழ்ச்சியில் இருந்து விடுதலை தாருமே. விடுதலை தாருமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆட்சியும் வல்லமை மாட்சியும் மகிமை என்றென்றும் உமக்கே சொந்தம். என்றென்றும் உமக்கே சொந்தம். அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா. உம் நாமம் உயரணுமே, உம் அரசு வரணுமே.